தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/7/2016 திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இரவு 8:01 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். அறைக்குள் விளக்காகி ஆள்வீட்டில் படமாகி இருக்கும் முன்னோர்களை இன்று வழிபட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை வைத்து படைத்து அதை நீங்கள் உண்டு மகிழலாம். முன்னோர் வழிபாடு ஒருவருக்கு அவசியம் தேவை. ஏனென்றால் அவர்களுடைய சொத்துக்களை நாம் அனுபவிக்கின்றோம், அவருடைய புகழுக்கு நாம் பாத்திரமாக விளங்குகின்றோம். அவர்களை வழிபாடு செய்வதற்கு மறக்கக்கூடாது. ஆகையினாலேதான் சில பேர் பரிசிலேயே தன்னுடைய முன்னோர்கள் படத்தை வைத்துக் கொள்வார்கள். முன்னோர்களுடைய ஆசி எப்பொழுதும் நமக்கு வேண்டும். அவர்கள் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர்கள். ஆகையினாலே அதற்குரிய நாளான இன்றைக்கு நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லி, இனி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 8ஆம் இடத்திலே சூரியன் வந்தால் என்ன நடக்கும்? ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதியாக சூரியன் இருந்து சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன் 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். இந்த சூரியன் இப்படி 8லே மறைந்திருந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே ராஜகிரகங்கள் மறைந்திருக்கக்கூடாது என்பார்கள். அதே நேரத்தில் சூரியனுக்கு முக்கியத்துவம் தரும் இடம் 3 இடம். ஒன்று, சித்திரை மாதத்திலே பிறந்தால் சூரியன் உச்சம், ஐப்பதியிலே பிறந்தால் சூரியன் நீச்சம், ஆவணியிலே பிறந்தால் சூரியன் சொந்த வீட்டிலே இருப்பார். சித்திரை உச்சமாக இருக்கிற காரணத்தினாலேதான் சித்திரை மாதத்திலே பிள்ளை பிறக்கக்கூடாது என்பார்கள். ஆடியிலே இருந்து எண்ணி பார்க்க வேண்டும் என்பார்கள். ஆடியிலே கூடக்கூடாது என்பார்கள். அதிலிருந்து எண்ணினால் இங்கே வருகிற சித்திரையிலே பிள்ளை பிறந்து விடுமா. சித்திரையிலே பிள்ளை பிறந்தால் சூரியன் உச்சம் என்பதனாலே அந்த பிள்ளைக்கு தொல்லை தரும் என்று சொல்வார்கள். சித்திரையில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியன் உச்சத்தில் இருப்பார். அதே நேரத்தில் ஆவணியில் பிறந்தால் சொந்த வீட்டில் சூரியன் இருப்பார். ஐப்பதியிலே பிறந்தால் சூரியன் நீச்சமாக இருப்பார். இப்படி நீச்சமாகவோ உச்சமாகவோ இருப்பவர்கள் சூரிய சேத்திரங்களுக்கு சென்று வழிபட்டு அதனுடைய வழிபாட்டின் மூலமாக நன்மைகளை வரவழைத்துக் கொள்ளலாம். 8ஆம் இடத்திலே ஒருவருக்கு சூரியன் என்றால் லக்னாதிபதியாக இருந்து 8லே இருந்தால் என்ன பலன் அவருக்கு என்றால், உடல்நிலையிலே தொல்லைகள் இருக்கும், ஏதேனும் அங்கங்களிலே குறைபாடு அவர்களுக்கு இருக்கும், அரசு வழி சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். 8லே கதிரவன் தான் இனிதாக விற்றிருந்தால் வெற்றியில் தடை உண்டாகும், வெறுப்பேற்றும் நோய்கள் கூடும். வெற்றி பெறுவதிலே தடைகள் உண்டாகுமா. கற்றவர் ஆயினும் தம் கடமையில் குறை உண்டாகும். அவர்கள் செய்கிற கடமையிலே குறை இருக்கலாம். உற்றதோர் அரசினாலும் உதவிகள் கிடைக்காது என்பார். ஒருத்தர் வங்கியில லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தார். நீண்ட நாட்களாக 6 மாதமாக கிடைக்கல. அப்ப என்கிட்ட வந்து ஜாதகத்தை காமிச்சு கேட்டார். சூரியன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன், 8ல இருந்துச்சு. உங்களுக்கு அரசு வழி அனுகூலம் கிடைப்பதில் தடைகள் இருக்கும். நீங்க இந்த சூரியனோட என்ன இருக்குன்னு பார்த்தா சனி சேர்ந்திருந்துச்சு. அஷ்டமத்தில் சூரியனும் சனியும் இருந்தால் இப்படி அரசு வழி சலுகைகள் கிடைப்பது, வங்கி சலுகை கிடைப்பது, லோன் கிடைப்பதில் எல்லாம் தடைகள் இருக்கும். சூரியன் சனி சேர்ந்திருக்கிற கஷேத்திரங்களுக்கு நீங்க போகணும். எங்கேயுமே சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய கோவில் ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த கோவில் அவருக்கு எடுத்து சொன்னேன். அவர் போய் கும்பிட்டு வந்தாரு. ஒரு வாரத்துல திரும்ப அவருக்கு அந்த லோன் சாங்ஷன் ஆகி திரும்ப பணம் வந்து திரும்ப பழைய மாதிரி இன்றைக்கு நல்ல நிலையிலே அவருடைய தொழில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சூரியன் அஷ்டமத்திலே மறைந்து விட்டால் அவர்கள் சூரிய கஷேத்திரங்களுக்கு செல்ல வேண்டும். சூரியனோடு எந்தெந்த கிரகங்கள் இணைந்திருக்கிறதோ அவைகள் இணைந்த கிரகங்களுக்கும் செல்ல வேண்டும். சூரியனோடு புதன் இருக்கு அப்படின்னா அந்த சூரிய புதன் இணைந்திருந்தால் புதனுக்குரிய கஷேத்திரத்துக்கும் சென்று சூரியனுக்கும் அடுத்தடுத்த நாட்களிலே செல்ல வேண்டும். இடைப்பட்ட நாளிலே வேறு ஆலயங்களுக்கு செல்லாமல் இந்த இரண்டையும் திருப்திப்படுத்தி இல்லத்திற்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் சூரிய சனி சேர்க்கைக்கு சொன்ன உடனேயே ஒரு வாரத்திலேயே அவருக்கு வராத அந்த அரசு வழி சலுகை அவருக்கு கிடைத்தது. அதுபோல சூரியன் 8லே இருந்தால் உடல்நிலை தொல்லை அதிகமாகவே இருக்கும். ஏதேனும் ஒரு குறைபாடு அங்கத்திலே இருக்கும், வெளியில் தெரியாத குறைபாடாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சூரிய கஷேத்திரங்களுக்கு சென்று சூரிய வழிபாட்டை முறையாக மேற்கொண்டு இல்லத்திலும் சூரியனுடைய படத்தை வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபாடுகளை செய்தால் ஓரளவாவது அவர்கள் வாழ்க்கையிலே நிவர்த்தி ஏற்படும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, திறமை பளிச்சிட திட்டமிட்டு செயல்படுகின்ற நாள். தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். 8லே செவ்வாய் இருந்தாலும் கூட அது பலம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். அலைபேசி வழியில் வருகிற தகவல் உங்களுக்கு ஆனந்தமான தகவலாக இருக்கலாம். தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தொல்லை தந்தவர்கள் விலகும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கை உங்கள் ராசியை பார்ப்பதனாலே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய என்ன செய்யலாம், எந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்று சிந்திப்பீர்கள். வெளியுலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமையுமா என்பது சந்தேகம்தான். வியாபார விரோதங்கள் வளர்ந்து கொண்டே போகலாம். மனக்குழப்பம் அகலும். இன்றைக்கு அமாவாசை என்பதால் முன்னோர் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள்.
மிதுனராசி நேயர்களே, சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் இணைந்திருக்கும் நாள் இந்த நாள். எனவே உங்களுக்கெல்லாம் நண்பர்களால் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். உத்தியோகம் தொழிலில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறும். வெற்றியும் கிடைக்கும். கிழமை திங்கள் என்பதால் நீங்கள் அம்பிகை வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுங்கள். அமாவாசை திதி என்பதனாலே முன்னோர் வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். மாமன் மைத்துனர் வழியில் மனமகிழ்ச்சி தரும் தகவல் வந்து சேரப்போகின்றது. உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, வாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். தேங்கிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். பணிபுரியும் இடத்தில் இருந்த பகை அகலும். பாசம் கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைவதற்காக எடுத்த முயற்சிகளில் ஒன்றிரண்டு உங்களுக்கு வெற்றி பெறலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்துகிற நாள் இந்த நாள். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். குரு நன்னநிலையில் இருப்பதனாலே உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டும் நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வளர்ச்சி கூடும். உறவினர் பகை மாறும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரலாம். இந்த நாள் இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பொது வாழ்விலே புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பூமியால் உங்களுக்கு யோகம் உண்டு. அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கலாம். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும் நாள். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகவே இருக்கலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்றைக்கு அதிகாலையிலேயே நீங்கள் செய்யும் முயற்சிகளில் ஓரளவு தடை இருந்தாலும் கூட கிழமை திங்கள் என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் தடைகள் உங்களுக்கு அகலும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கலாம். ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதன் மூலமாக சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. மாலை நேரத்தில் வரும் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையை தளரவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய நாள். திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லலாம். குருவின் பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்திலேயே கைகூடும். மலை போல் வந்த துயர் பனி போல் விலக நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். முன்னோர் வழிபாட்டில் முறையாக கவனம் செலுத்துங்கள். வாகன யோகம் உண்டு. பயணங்களால் விரயங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். பக்கபலமாக இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்கும் நாள். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரலாம். உதிரி வருமானங்கள் பெருகும். குழந்தைகளின் உத்தியோக நலன்களில் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வரும். மங்கள ஓசை வீட்டில் கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கும்பராசி நேயர்களே, பற்றாக்குறை அகலும். பணவரவு திருப்தி தரும். பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். பாசமிக்கவர்கள் நேசக்கரம் கொடுத்து உதவி செய்வார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர். மீனராசி நேயர்களே, மிகச்சிறந்த நாள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களால் ஏற்பட்ட பகை இன்று மாறும். உதிரி வருமானங்கள் பெருகும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். முன்னோர் வழிபாட்டிலும் முறையாக கவனம் செலுத்துங்கள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். கட்டிடம் வாங்க விற்க எடுத்த முயற்சி கைகூடும். அரசு வழி சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடியே கிடைக்கலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.